தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலேயும் என் மேலேயும் ரொம்ப பிரியமாக இருக்கிற காரணத்தினால அவர் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்களுக்கு முன்னால் எனக்கு முன்னால் வைத்திருக்கிறார். நமக்கு என்ன வேணுமோ அதை நாம தான் எடுத்துக்கணும். நல்ல பதார்த்தத்தை எடுத்துட்டா உடம்புக்கு பலமாக இருக்கும். கெட்டு போன பதார்த்தத்தை எடுத்தால் உடம்பு கெட்டு போயிடும். அப்படிதான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல பங்கை, ஒரு நல்ல குணாதிசயங்களை வைத்திருக்கிறார். சில வேளைகளிலே நம்முடைய தவறான சாய்ஸின் மூலமாக நாம் தப்பான பொருளை எடுத்துக்கிறோம். சிலர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய தவறான பேச்சுக்களால் தவறான காரியங்களில் ஈடுபட்டு தவறாய் போய்கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய தவறுக்கு ஒரு எல்லை இல்லாமல் போய்விடும். வேதத்திலே பார்க்கும் பொழுது யோவான் 18:27 பேதுரு மறுதலித்த உடனே சேவல் கூவிற்று. இயேசு சொன்னார் பேதுருகிட்ட, நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய். அப்பொழுது பேதுரு இயேசுவிடம் சொல்கிறார், நிச்சயமாய் நடக்காது. அவருக்கு நிச்சயமாய் நடக்காது என்று சொல்லுகிற பொழுது நிச்சயத்தன்மை இல்லை என்பதை இயேசு உணர்ந்துவிட்டு சேவல் கூவும் அப்படின்னு சொல்றார். அந்த இயேசுவின் வார்த்தை யோவான் 18:27 3வது முறை பேதுரு மறுதலித்த பொழுது அந்த சேவல் கூவிய பொழுது அவன் மிகவும் வேதனைப்பட்டான். இதை இயேசு முன்னாலே சொன்னார். ஆங்கிலத்தில் மிகவும் அழகாக இருக்கு. லூக்கா 22:34 I am sorry to have to tell you Peter, நான் உன்னிடத்திலே சொல்வதற்கு வருத்தப்படுகிறேன். ஆங்கிலத்தில் நல்லா இருக்கு, தமிழில் கொஞ்சம் மாற்றமாக இருக்கு. வருத்தப்படுகிறேன். But before the rooster crows, you will have 3 times denied that you do not know me என்று இயேசு சொன்னார். 3 முறை நீ என்னை மறுதலிப்பாய் என்று இயேசு முதல்ல சொல்லிட்டார். லூக்கா 22:34 இல்லவே இல்லை ஆண்டவர், நடக்கவே நடக்காது. கடைசியா அந்த கோழி கூவின பொழுது அவன் மிகவும் வேதனைப்பட்டான். ஆண்டவர் சொன்னபடி ஆகிவிட்டதே. இன்று உங்களுக்கும் எனக்கும் கூட ஆண்டவர் சில நல்ல காரியங்களை சொல்ல போகிறார். அவர் சொல்றபடி கண்டிப்பா ஆகும். இயேசு பேதுரு என்னை மறுதலிப்பா என்று சொன்னார். பேதுரு மறுதலித்தார். சேவல் கூவும் என்று சொன்னார். அந்த சேவல் கூவிற்று. சேவல்கிட்ட இயேசு பேசினாரா? இல்லைங்க. அவர் அண்ட சராசத்திற்கும் அதிபதி. அவர் சொல்ல அந்த சேவல் கீழ்ப்படைந்தது. இயேசுவின் சொல்லுக்கு சேவல் செவி சாய்த்தது. ஒரு 5 அறிவு கூட இல்லாத ஒரு சேவல் ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு 3ஆம் தரம் பேதுரு மறுதலித்த பொழுது அது கூவி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நினைவுபடுத்தியது. உங்களுக்கும் எனக்கும் கூட ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஆதியாகம புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஏன்னா ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறார்.
அந்த ஆசீர்வாதத்தின் பிள்ளை நீங்களும் நானும் கேட்க வேண்டும் ஆண்டவருடைய சொல்லை. அவ்வாறு கேட்பீர்களே ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை யாரெல்லாம் ஆசீர்வதிப்பாங்களோ அவங்கள நானும் ஆசீர்வதிப்பேன். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுமையாக இருக்கும். உன்னை யாரெல்லாம் சபிப்பாங்களோ அவங்கள நானும் சபிப்பேன். இயேசுவின் பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருந்து வாழும் பொழுது உங்களை என்னை யாராவது அயோக்கிய மல்லமாரி கேப்மாரின்னு சொன்னால் அவங்க ஆண்டவர் தண்டிப்பார் என்று வேதம் சொல்லுகிறார். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஆதியிலே தேவன் தெளிவாக சொல்லியிருக்கிறார், ஜீவனையும், ஜீவன்னா லைஃப், உயிர், ஜீவனையும் மரணத்தையும், டெத், பண்ண பாவத்துக்கு மரண தண்டனை. ஸோ ஜீவனையும் வாழ்க்கையும், டெத் மரணத்தையும், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன் என்று தேவன் சொன்னார். தேவன் சும்மா சொல்லலைங்க. சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சத்தியமாக சொல்கிறேன் நான் வாங்கின கடத்தை கொடுத்துருவேன். கொடுக்கவே மாட்டாங்க. வருஷ கணக்காக போகும். கடைசியாக சொல்லுவாங்க, அவங்க கொடுக்கல, நான் எப்படி தர்றது? பிறகு கஷ்டப்பட்டு புறாஞ்செல்லாம் கொடுப்பாங்க. அவங்க நிலத்தோட பத்திரமா வச்சுருப்பாங்க. அடுத்தவங்க கொடுத்தா அதை வச்சு நம்ம ரிஸ்க் எடுத்து பிஸ்னஸ் பண்ணலாம், இப்படிதான் நினைப்பாங்க. ஆனால் தேவன் சொல்கிறார், ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்வைத்தேன். நாம் என்ன எடுத்துக்கிட்டோம் அதுதாங்க நம்ம தப்பு. நீங்கள் ஜீவனை எடுக்காம மரணத்தை எடுத்துக்கிட்டு, ஆசீர்வாதத்தை எடுக்காம சாபத்தை எடுத்துக்கிட்டு, ஆண்டவரே ஏன் இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்டால் ஆண்டவர் என்னங்க பண்ணுவார்? அவர் மேலே தப்பே இல்லைங்க. அதுக்கு தான் அவர் வானத்தையும் பூமியும் உங்களுக்கு சாட்சி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரே. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே உபாகமம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் திரும்பவும் தேவன் சொல்லுகிறார், அவரை பற்றி கொள்வாயாக. யாரை? இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்வாய். அப்படியே பிடிச்சுக்கணுங்க. நம்ம அவரை விட்டுறக்கூடாது. அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் பற்றி கொள்வோமே ஆனால் அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசும் உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பற்றி கொள்வீர்களே ஆனால் உங்களுக்கு அவர் ஜீவன், ஜீவனா லைஃப், உங்களுக்கு தீர்க்க ஆயுசுமானவர். உங்களுக்கு நல்ல லைஃப், ஹெல்த்தியான லைஃப், தீர்க்கமான ஒரு ஆயுசு என்று சொல்லுவார்கள் தமிழில். அந்த தீர்க்கமான ஆயுசை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இதே உபாகமம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் திரும்பவும் சொல்லுகிறார் தேவன், இன்று நான் உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். ஏன் ஆண்டவர் இதை ரிப்பீட்டடாக சொல்றாருன்னு பார்த்தா, அவருக்கு தன்னுடைய பிள்ளைகள் யாரும் சாபத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. பேதுரு கூட பாருங்க, மறுதலித்து அந்த சாபத்தை எடுத்து கொண்டான். ஆனால் ஆண்டவர் அவனை சபிக்கவில்லை. ஏனென்றால் அவன் மனம் கசந்து அழுதான் என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. பூமியிலே முகம் குப்புற விழுந்து மனம் கசந்து அழுதான். ஆண்டவரே, நான் இந்த பாவத்தை செய்து விட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே என்று மனம் கசிந்து அழுதான். அவ்வாறு மனம் கசிந்து அழுத பொழுது ஆண்டவர் அவன் மேல் இரக்கம் கொண்டு மறுபடியும் அவனுக்கு பிரியமான சீடராய் மாற்றி, உன்மேல் என் திருச்சபையை கட்டுவேன், நீ ஒரு பாறை. அவன் இனிமேட்டு தப்பு பண்ண மாட்டான்னு ஆண்டவர் முடிவு பண்ணி அவனை பாறையாய் மாற்றினார். இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொன்னார். முதல்ல அவன் பாறையா இல்லை, தேரையா இருந்தான். பயந்தான். இவர் யாருன்னே எனக்கு தெரியாது.
ஸோ ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் கொடுத்த பொழுது அவன் சாபத்தை எடுத்துக்கொள்ளாமல் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்ட காரணத்தினாலே இன்றளவும் பேதுரு பேச்சு பொருளாக இருந்து கொண்டே இருக்கிறார். எங்கெல்லாம் பிரசங்கம் நடத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் பேதுருவை பற்றி பேசுவாங்க. அடுத்து உபகாகமம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் மறுபடியும் தேவன் சொல்லுகிறார், இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன் வைத்தேன். எல்லாம் நம்ம முன்னால் வச்சுட்டாருங்க. நாம் தாங்க அதை எடுத்து நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கொண்டு ஆசீர்வாதமாக இருக்கணும். இன்று சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் பின்பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவசிப்பீர்களே ஆனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.